இப்போ நெக் வித்து 4 வச்சுட்டு ஹைட்டு 4 வச்சு ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்லேருந்து இந்த செஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு லைன் பண்ணிவிட்டு வெயிஸ்ட் எவ்வளவோ மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக கர்வ் பண்ணிவிட்டு இப்படியே ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து மெயின் பீஸில் வந்து எப்பவும் போல் நெக் அடித்து திருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஓகே, நான் லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மேலேயே அடித்து திருப்பிட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு ஒரு ஸ்கொயர் கிளாத் எடுத்துக்கங்க. 15 ஹைட்டு 15 வித்து. 14 எடுத்திங்கன்னா 14 ஹைட்டு 14 வித்து வச்சுக்கோங்க. நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டாப் அதை வச்சு தான் ஸ்லீவ் கட் பண்ணணும். ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஸ்லாண்டிங்கை இதை வச்சு அந்த இது இப்படி போட்டோம் இல்லைங்களா, இந்த சைடு இப்படி திருப்பி போட்டுக்குங்க. ஓகே, இந்த சைடு இப்படி திருப்பி. ஓகே, ஒரு சைடு இப்படி, இன்னொரு சைடு இப்படி. ஓகே, ஓகேவா? இது இப்போ நம்ம போட்டதுக்கு ஆப்போசிட் நம்ம இப்படி போட்டு எடுத்தோம் இல்லைங்களா, இது ஃப்ரண்ட் பார்ட், இது ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்தாச்சு. இன்னொன்றுக்கு இப்படி திருப்பி இந்த சைட் செகண்ட் ஸ்லீவ் இப்படி வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஸ்லாண்டிங்கே கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சென்டர் பார்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எலாஸ்டிக் விடுறோமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. உள்ளே வந்து நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த எலாஸ்டிக்கான இப்போது சென்டர் பார்ட்டுக்கான எலாஸ்டிக் வந்து 9 இன்ச் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்லீவ். இன்னொரு ஸ்லீவ் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சைடு வந்து இந்த சைடு வர மாதிரியும் இன்னொரு சைடு வந்து இந்த சைடு வர மாதிரியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு சென்டர் சொன்னீங்களா, ஒரு குட்டி ஃபோல்ட், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபோல்ட். ஓகே, எலாஸ்டிக் எவ்வளோ இந்த இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி அகலமாக எலாஸ்டிக் இல்லை, ஸோ நான் பட்டையான எலாஸ்டிக் வந்து நடுவில் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த எலாஸ்டிக்கோட உயரம் வந்து 9 இன்ச் எடுத்திருக்கேன். 9 இன்ச் எப்படின்னா நம்ம 4.5 இன்ச் ஹைட் வச்சு இல்லைங்களா, அதில் டபுள். ஓகேங்களா? இந்த ஹோல்குள்ளே விட்டு அந்த ஹோல்குள்ளே எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் அந்த ஒரு ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயே நம்ம இதே மாதிரி எலாஸ்டிக் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம எலாஸ்டிக் உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த சைடு ஒரு ஸ்டிச் இந்த சைடு ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டாச்சு. இப்போது அப்புறம் ஒரு சைடு வந்து இந்த எலாஸ்டிக்கும் இதுவும் மெயின் பீஸில் அந்த வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தாலும் சரி, பேக்கு ஃபஸ்ட்டு எடுத்தாலும் சரி. பேக் வந்து பார் நெக் மாதிரி வரும், ஃப்ரண்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வந்து அடித்து திருப்பிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லாண்டிங்கில் தான் இந்த இருக்கிற ஸ்லாண்டிங்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இது இருக்கு இல்லைங்களா, இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படியே ஸ்லாண்டிங்காக இது ஸ்லாண்டிங்காக இருக்கணும், இதுவும் ஸ்லாண்டிங்காக இருக்கணும், நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். இப்படி போட்டுட்டு அப்படியே 1/2 இன்ச்சுக்கு இது வரைக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா பேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதே மாதிரி இது எப்படி நல்ல பக்கத்தை போட்டு இப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட், இது வந்து பேக். ஓகே, இந்த சைடு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்களா. அடுத்து இந்த நேர் இது பேக்கில், அதாவது இது நான் பேக்கில் ஃப்ரண்ட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக எலாஸ்டிக் மேலே வர மாதிரி வச்சு இதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு இந்த ஸ்லாண்டிங்கை 2 ஸ்லாண்டிங்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. புரிஞ்சுதுங்களா? 2 ஸ்லாண்டிங்கும் கரெக்டாக வைக்கணுங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் இந்த சைடு ஸ்லாண்டிங் இந்த சைடு உள்ளே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்படி வாயிடும். ஓகே, இப்படி மேலே இருக்கும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்படி மேலே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லாண்டிங்கை எடுத்து இந்த ஸ்லாண்டிங் கூட வச்சு உள்ளே இப்படி நீங்கள் வாங்க. இந்த ஸ்லாண்டிங் இந்த நேர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லாண்டிங் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே நல்ல பக்கத்தில் உள்ளே போட்டுட்டு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, 2 இது இதே மாதிரி ஓப்பன் ஆகி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து 2 சைடும் வச்சுட்டோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நான் வந்து ஸ்லீவ் ஹைட் பத்திலேயே ஒரு பார்டர் கூட இன்னொரு பார்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, என்னோட வந்து கீழே கரப்பாகமாக இருக்குது, ஸோ நான் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கீழே கரப்பாக இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கரப்பாகமாக இருக்கிற அன்றைக்கி நான் ஜஸ்ட் ஒரு 1.5 இன்ச்சுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி
இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு கரெக்டாக இல்லாட்டி இப்படி ஃபோல்ட், அதுக்கப்புறம் இங்கே வந்து எவ்வளோ இன்ச் உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுற்றி இப்படி நீளமாக ஸ்லீவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, அது மேலே வச்சு ஃபஸ்ட்டு இது மேலே ஒரு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாஸ்தியாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்து இதுக்குள்ளே எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். கீழே வந்து கொஞ்சம் பஃப் மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு இப்படி வேணாட்டி நம்ம கீழே மட்டும் உங்களுக்கு எலாஸ்டிக் போதும்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம விஷயம் அது லுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே இந்த எண்டு பார்ட்டில் வைக்கிறேன்னா நீங்கள் இந்த எண்டு பார்ட்டில் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு 1 இன்ச் விட்டுட்டு இங்கே வைக்கிறேன். ஓகே, எலாஸ்டிக் வந்து நான் ஒரு 6 இன்ச் கட் பண்ணி எடுத்து இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். இதோட உயரம் வந்து 10 இன்ச். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எலாஸ்டிக் எவ்வளோ அகலம் இருக்கோ அதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக எடுத்துக்கங்க. கொஞ்சம் லூஸ் வந்தது உள்ளே போகும். இப்போ ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இந்த கேப்பில் தான் நம்ம வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்படியே இவ்வளோ இன்சர்ட் பண்ணி இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இழுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி வந்து அது உள்ளே ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் மறுபடியும் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே உங்களுக்கு பஃப் வச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதை வச்சாச்சு. இப்போ நம்ம சைடு எப்பவும் போல் அடிச்சிடலாம்.